இவங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு நமக்கு இவங்க யாராக வந்திருக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைகளுக்கு மிக பிடித்தமான ஒரு தலைவர். யாரா வந்திருக்கீங்க? அப்துல் கலாம் நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணா. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். என் அன்பு நண்பர்களே, நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். புத்தகங்களில் பதிந்த நினைவாக அல்ல, உயிரோடு சுவாசிக்கும் ஒரு ஆன்மாவாக. நான் இன்று இருந்திருந்தால் எதை கண்டு மகிழ்வேன், எதை கண்டு வருந்துவேன் என்று உங்களுடன் பகிர்கிறேன். காரணம், நீங்கள் தான் நாளைய வெளிச்சத்தை தாங்கி செல்லும் தீபங்கள். உங்கள் பலமே என் நம்பிக்கை. வேளாண்மை, கல்வி, உடல் நலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா அதீத வளர்ச்சி அடைய வேண்டும், நாட்டில் வறுமை ஒழிய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இன்றோ வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதா? ஒடிசாவில் வீடின்றி வறுமையில் வாழும் மூதாட்டி ஒருவர் தனது 7 வயது பேரனை ரூபாய் 200க்கு விற்ற அவலம் கடந்த வாரத்தில் நடந்தேறியதைக் கண்டு மனம் வெம்புகிறேன். நாம் நிலவை தொட்டு விட்டோம், ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்கு உணவு மற்றும் கல்வியை சேர்த்து விட்டோமா? பெரிய கனவுகளுடன் பசியுடன் தூங்கும் குழந்தைகளை பார்க்கிறேன். பல அதிசய இயந்திரங்களை உருவாக்கும் போது யாரும் பின்தங்காத ஓர் அமைப்பை இன்னும் உருவாக்கவில்லை என்பது என் இதயத்தை வலிக்கச் செய்கிறது. இது நான் கற்பனை செய்த இந்தியா அல்ல. நான் இன்று இருந்திருந்தால் அனைவருக்கும் உணவு, பூஜ்ய ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலக பசிப்பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ள என்னால் என்ற முயற்சியை செய்திருப்பேன். ஏவுகணைகளை வானில் விரட்ட முடிந்த நம்மால் வறுமையை விரட்ட முடியாதா என்ன? அடுத்து, கல்லாமை களையப்பட்டு விட்டதா? இல்லை. 2024ஆம் ஆண்டுக்கான மொத்த கல்வி அறிவு விகிதம் 70% தான். கிராமங்களில் பிறந்த பல புத்திசாலிகள் வறுமையின் சிறையில் சிக்கி தனது திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர். அனைவருக்கும் தரமான கல்வி என்ற என் கனவு சிதறி போய் கிடக்கிறது. நான் இன்று இருந்திருந்தால் கல்லாமையை இல்லாமல் செய்து சாமானியர்களும் சாதனையாளர்களாக மாற உறுதுணையாய் நின்றிருப்பேன். இன்றைய குழந்தைகளுக்கு நூலகம் எதுவென்றே தெரியாத நிலை கண்டு என் கண்கள் குளமாகிறது. நான் இன்று இருந்திருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு புத்தகம் தந்து வாசிப்பு வகுப்பை கட்டாயப்படுத்தி அவர்களை ஒளிரச் செய்திருப்பேன். அக்னி சிறகை விரித்து அறிவை தேடுங்கள், ஏனெனில் அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளிழிக்கலாக ஆரன். நான் இன்னொரு முறை ஜனாதிபதியாக இருந்தால் வாக்குரிமை திட்டத்தை கட்டாயப்படுத்தி இருப்பேன். அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே அரசு நல திட்டங்கள் கிடைக்க வலியுறுத்தி இருப்பேன். சிறுபான்மையினருக்கும் சம உரிமை கோரி இந்த கலகம் செய்திருப்பேன். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் இன்று வரை தொடரும் இன்னல்களை களைந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த குரல் கொடுத்திருப்பேன். நீங்களும் குரல் கொடுங்கள், கேட்க வேண்டிய சபைகளுக்கு கேட்கட்டும். ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க விரும்பிய என்னால் இன்று ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை என்ற பெயரில் சொகுசு அறை கொண்ட சிறை கொடுப்பதை சற்றும் ஜீரணிக்க முடியவில்லை. நான் இன்று இருந்திருந்தால் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை பொது உடைமை சொத்தாக மாற்ற சொல்லி பலருக்கு நெஞ்சொலி வரச் செய்திருப்பேன். உடல் நலமே பிரதானம் என்ற கொள்கையை கொண்ட நான் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் கூட மாற்றம் காண விரும்பினேன். ஆனால் இன்றோ பல மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளை அனுமதிக்க அதிக தீவிரம் காட்டுவது பணத்தில் மட்டுமே. எதற்கு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு? உயிருக்கு விலை பேசுகிறீர்களா? நான் இன்று இருந்திருந்தால் மருத்துவ சேவைகளை அதிகரித்து ஏழைகளின் துயர் துடைத்து அவர்களுக்கு தோள் கொடுத்திருப்பேன். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்று எண்ணி பெருமிதம் கொண்டிருந்த எனக்கு ஓர் அதிர்ச்சி. நிலவை காட்டி உயர்ந்த எண்ணத்துடன் சோறூட்டிய காலம் போய் இன்று தொழில்நுட்பத்தால் திங்க் ஸ்மார்ட் என்ற எழுச்சி வாக்கியம் திங்க் ஸ்மார்ட் போன் என்று உருமாறி மாணவர்களை தடுமாறி வீழ்ச்சியில் விழச் செய்வதை பார்த்து மனம் கனக்கிறது. தொழில்நுட்பம் தொலைநோக்கு பார்வையை தரும் என்று நினைத்தால் இன்று கிட்ட பார்வை, தூர பார்வை என்று பார்வை கோளாறுகளை தருவதை பார்த்து என் கனவு பார்வையில் தூசி விழுந்து கண்கள் கலங்குகிறது. எதிர்கால தூண்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த எனது இளைஞர்கள் சிலர் காகிதம் எடுக்க வேண்டிய கையில் ஆயுதத்தையும் புத்தியை தீட்ட வேண்டிய வயதில் கத்தியையும் தீட்டி மேதையாகி தலை நிமிராமல் போதையாகி தலை குப்புற கிடப்பதை பார்த்து நானும் வெற்றி தலை கொள்கிறேன். நான் இன்று இருந்திருந்தால் அவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு அமைத்து தந்து குடிமகன்களாய் இருந்த அவர்களை நல்ல குடிமகன்களாய் மாற்றியிருப்பேன்.
இந்தியாவின் 54 கோடி இளைஞர்கள் ஐபிஎல்லில் மூழ்காமல் அருவிகளில் மூழ்கி அவர்களின் மத்தியை இணைத்தால் நதியை கூட இணைக்கலாம். முயற்சி திருவினையாக்கும். பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைவரையும் மரம் நடச் சொன்னேன். ஆனால் இன்றோ சாலையோர மரங்கள் வெட்டப்பட்டு நெடுஞ்சாலையாக மாறி ஆயிரம் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதை பார்த்து மேகம் தண்ணீர் வடிக்காமல் கண்ணீர் வடிக்கிறது வெப்பத்தால். நான் இன்று இருந்திருந்தால் என் கரங்கள் கொண்டு மரங்கள் நட்டிருப்பேன். அன்பான என்னை கோபப்படுத்தி விட்டீர்களே. இனி எனக்கே சொந்தமான மலர்ந்த முகத்திற்கு வருகிறேன். இந்தியா அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் தலை நிமிர்ந்து நிற்பதை பார்த்து எனக்கு பெருமை பொங்குகிறது. இந்தியாவின் இளம் விஞ்ஞானிகள் செவ்வாயையும் அதற்கு அப்பாலும் கனவு கண்டு என் கனவை பழிக்கச் செய்து விட்டீர்கள். விண்வெளியில் வீரம் படைத்த சுனிதா வில்லியம்ஸை கண்டு வியக்கிறேன். மாற்றத்தின் தூதுவர்களாகிய உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள். அன்பு மக்களே, என் கனவுகள் என்னை தூங்க விடாமல் துரத்து இங்கே வரச் செய்தது. தீர்வுகள் உங்கள் கையில் தான் உள்ளது. இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்ற என் கனவை உங்கள் கையில் விட்டு செல்கிறேன். இறுக பற்றி கொள்ளுங்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று தன்னம்பிக்கையுடன் இயங்குங்கள். கனவுகள் மெய்ப்படும். நன்றி, வணக்கம். ராமேஸ்வரத்தில் பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு உயர்ந்த ஒரு தமிழர் அப்துல் கலாம். அவரை இந்த மன்றத்துக்கு கொண்டு வந்து மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற மேகாஸ்ரீ எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? முதல்ல அன்பிற்கினிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். அப்துல் கலாம் சாரோடைய அழகை பார்த்து நான் மயங்கி போயிட்டேன். அது என்ன, அதே மாதிரி அந்த கிரே ஹேரும் அந்த முகமும் பல்லும் அதே போல், அந்த சிரிப்பு நிச்சயமாக அவரோட மாதிரி. நான் ஒத்தொத்தரையும் பார்க்குறேன். இது எப்படி வேஷ பொருத்தம் அப்படி அமைதா இல்லை எனக்கு தான் ஒன்றும் புரியலையா? ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேசின பேச்சு. கனவு மெய்ப்பட வேண்டும் சொன்னீங்களே, உங்களுடைய கனவு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். அந்த ஆசையை நீங்கள் கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா மேகாஸ்ரீ. எப்பொழுதுமே உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு அந்த நொந்து வெந்து வந்த வார்த்தைகள் ரொம்ப நெஞ்சுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இனிமேல் ஒரு புதிய பாரதத்தை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும்னாக்க இந்த மாதிரி பேச்சை வாரம் நாங்கள்லாம் கேட்கணும், அடுத்த தலைமுறை கேட்கணும். என்ன கேட்டால் இந்த நிகழ்ச்சியை இதோடு முடிச்சிடாமல் என்னென்னைக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போ அந்த தமிழங்கள் உயிர்மை திருப்பி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லாரும் மீண்டும் மீண்டும் இதை கேட்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அன்புக்குரிய கலாம் ஐயா அவர்களே, உங்களை இந்த உடையில் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் நேற்று வரை உங்களை எல்லாரும் ராமேஸ்வர கலாம் என்று சொல்வார்கள், ராஷ்டிரபதி பவன் கலாம் என்று. ஆனால் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறது காங்கேயம் கலாம் என்று யாருக்கும் பல பேருக்கு தெரியாது. அந்த பெயரை உங்கள் வாயிலிருந்து வர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வெள்ளக்கோயில் அருகில் இருக்கக்கூடிய காங்கேயம் என்று நான் சொன்னேன். கலாம், உங்களுக்கு இருப்பதெல்லாம் குவாலிஃபிகேஷன், எங்களுக்கு இருப்பதெல்லாம் சமாளிஃபிகேஷன். என்ன செய்வது? ஒரு விஞ்ஞானி ஜனாதிபதியாக இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து கையாளுகின்ற போது எந்தவித பிசிறும் இல்லாமல் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அப்படியே அச்சு வார்த்ததை போல அவர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் அமைவது இறைவன் கொடுத்த செயல். உங்களுடைய வரவால் இந்த அரங்கம் மட்டுமல்ல எங்கள் இதயமும் நிறைந்திருக்கிறது. நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர் பெருந்தகைகளுமே மேகாஸ்ரீயினுடைய பேச்சு, உருவம், முடியிலிருந்து எல்லாவற்றையும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. ஏன்னா மேகாஸ்ரீ அந்தளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு மேகாஸ்ரீக்கு. நிறைய பாராட்டு வாங்கியாச்சு. நம்ம நண்பர்களும் இன்னும் சிலர் பேச வேண்டியிருக்கு. நிறைவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.